தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. மல்லி 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 மல்லி. ரஞ்சி, அவங்க என்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்காங்க. நீ எதுக்கு தேவையில்லாம மூக்க நுழைக்கிற? அவங்களுக்கு ஏதோ டவுட் கிளியர் பண்ணிட்டு போலான்னு வந்திருப்பாங்க போல. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன டவுட்? அப்பா அப்படியே ஒண்ணுமே தெரியாத பசப்பி மாதிரி நடிக்கிற. ஆமா, நீ இப்ப எதுக்கு மல்லிக்கு போன் பண்ண? ஆஹா, ராஜிமா மாட்டிக்கிட்டாங்க. இந்த ராட்சசிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பிளான் எல்லாம் ஊத்திக்குமே. போனா? நானா? எப்போ? என்னது, ராஜிமாவும் தெரியாத மாதிரி ஈக்குவலா வண்டியை கொண்டு போறாங்க. ஏய், நான் பயங்கரமான கோவத்துல இருக்கேன். கையில ஏதாவது கிடைச்சதுன்னு வச்சுக்கோவேன், அப்படியே அடிச்சு மண்டையை உடைச்சிருவேன். இப்படி அடுத்தவங்க கூடிய கெடுக்கணும்னு இப்படி கங்கணம் கட்டிட்டு சுத்தறியே, உனக்கெல்லாம் நிம்மதியா தூக்கம் வருமா? உன்னெல்லாம் அப்படியே நிக்க வச்சு படார் படார் சுட்டு தள்ளணும். ஹலோ ஹலோ, எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? சுற்றுவேன் அடிச்சிருவேன் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க அடிக்கிற வரைக்கும் பாத்துட்டு சும்மா நிப்பாங்களா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். வேர்ட்ஸ் என்னடி வேர்ட்ஸ்? அப்படியே ஆக்ஷன்லயே காட்டிடுவேன், சொல்லிட்டேன். மல்லிக்கு நீ போன் பண்ணலன்னு சொல்லிட்டு என்ன வெறியேத்தி பார்க்காதடி. நீ அவளுக்கு போன் பண்ணதை நான் பார்த்துட்டு தான் பேசுறேன். ஆஹா, கால் பண்ணது தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குமோ? சான்ஸ் இல்ல, மல்லி அதெல்லாம் சொல்லிருக்க மாட்டா. ஆனா இவங்க தான் பெரிய கில்லாடியாச்சே, கண்டுபிடிச்சிருப்பாங்க. இல்ல, இருக்காது. கண்டுபிடிச்சிருந்தா அதை தானே கேட்டிருப்பாங்க. இப்படி சுத்தி வளைச்சு பேசிருக்க மாட்டாங்க. ஹலோ ஹலோ, என்ன அப்படியே பேசாம முழிச்சிட்டு இருக்கிற? இந்த விஷயம் எல்லாம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பாக்குறியா? எனக்கு 1000 கண்ணு. அப்படியே சுத்தி நடக்கிறதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இங்க பாருங்கடி, அவ பேச்சு நடவடிக்கை எல்லாத்துலயுமே ஒரு மாற்றம் தெரியுது. உங்ககிட்ட இருந்து வேற போன் வருது. இது எதுவுமே இயல்பான விஷயம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியே குட்டைய குழப்பி ஏதாவது மீனை பிடிக்கலாம்னு நினைச்சிருந்தா அந்த நினைப்பை இப்பவே கட் பண்ணி தூர எறிஞ்சிரு. இந்த அன்னபூரணி இருக்கிற வரைக்கும் அவங்களோட நிழல கூட உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. அன்னபூர்ணியம்மா, நீங்க ஒன்னும் அவ்வளோ பெரிய ஆள்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க எல்லாம் என் கால் தூசிக்கு சமம். நீங்க இருக்கிறப்பவே தான் உங்க பொண்ணையும் உங்க மாப்பிள்ள தம்பியையும் இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிச்சேன். மறந்துட்டீங்களா? நேருக்கு நேர் மோத தைரியம் இல்லாம முதுகுல குத்தி துரோகம் பண்ணிக்கிட்டு காரியத்தை சாதிக்கிற கோழடி நீ. இப்பவும் அதே ஆயுதத்தை தான் நீ கையில எடுத்திருக்க. மல்லிய வச்சு ஏதோ பிளான் பண்றன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா அதுக்கு பலியாகிறவ மல்லி கிடையாது. உனக்கு நெஞ்சில தில் இருந்தா நேருக்கு நேர் வந்து மோது பார்க்கலாம். துரோகம்தான், முதுகுல குத்துனந்தான். அதுக்கு பேரு கோழத்தனம் இல்ல, புத்திசாலித்தனம். கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம காரியம் சாதிக்கிற சாணக்கியத்தனம். பாதிக்கப்பட்டவ கை அப்படியே ஓங்குச்சுன்னு வச்சுக்கைய, உன் சாணக்கியத்தனம் எல்லாம் அப்படியே சல்லி சல்லிய நொறுங்கி போயிடும். முடிஞ்சா பண்ணிக்கோங்க, நான் ஒண்ணு உங்களை தடுக்கலையே. ஏய், எதுவுமே முடியாதுன்னு நீ நினைக்காத. காலம் எப்பவுமே உனக்கு சாதகமாவே இருக்காது. உன்னை கடைசியா ஒரு தடவை எச்சரிச்சுட்டு போகலான்னு வந்தேன். இதுக்கு மேலையும் உங்ககிட்ட இருந்து மல்லிக்கு போன் ஏதாவது வந்துச்சு, நான் அப்படியே பொல்லாதவளாயிடுவேன். இந்த அன்னபூர்ணியோட இன்னொரு முகத்தை நீ பார்க்கலல்ல, நடுத்தெருவுல நிக்க வச்சு உன்னை அசிங்கப்படுத்திடுவேன். அதுக்கப்புறம் ஐயோ நாங்க பெரிய பிசினஸ் மேக்னட் அது இதுன்னெல்லாம் நீ இந்த ஊருக்குள்ளேயே தலை காட்ட முடியாது. இத பாரு, இப்ப நான் போறேன். ஒன்னும் செய்யாம மட்டும் விட்டுட்டு போறேன்னு நீ நினைச்சிடாத. அப்புறம் வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். ஜாக்கிரதை. நீ போப்பா, இருக்குது இனிமே. போலாம் போலாம். சரிங்கம்மா. ராஜிமா, கேஸ் விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போலயே. அரசல் பரசலா தெரிஞ்சாலே நோண்டி நொங்க எடுத்துருவாங்களே இவங்க.
சார், நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா நீங்க கேட்கறதெல்லாம் சரிதான். ஆனா கோர்ட்ல இதெல்லாம் சொல்லி கஸ்டடி கேட்க முடியாது சார். ஏங்க கேட்க முடியாதுன்னு சொல்றதுக்கா நீங்க இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் முடியாது, தேராது, பத்தாது, நடக்காதுன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. பணம் வாங்கும்போது மட்டும் குழுகுழுன்னு இருக்குல்ல. சார் என்ன சார் இது? மேடம், சாருக்கு கொஞ்சம் புரிய வைங்க. உங்களுக்கு ஃபேவர் பண்ண எனக்கு ஆசை மட்டும் இருந்தா போதுமா? ஜட்ஜை ஏத்துக்க வைக்கணுமா? அதான் முக்கியம். அப்பா, அவர் சொல்றது சரிதானப்பா. வக்கீல் சார், நிலைமை உங்களுக்கு தெரியும். எல்லாமே அப்பாவும் நானும் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம்னு நீங்களே சொல்லுங்க. நாம நல்லவங்க, குழந்தைய பார்த்துக்குவோம் அப்படின்னு இப்போதைக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா குழந்தையோட அப்பாவை தாண்டி குழந்தைக்கு உரிமைப்பட்டவங்கன்னு உங்களை சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நாம செய்ய வேண்டியது உங்க மாப்பிள்ளை விஜய் மேல. மாப்பிள்ளை சொல்லாதே அவனை. சார், விஜய் மேல ஒரு அவநம்பிக்கை வர மாதிரி நாம செட் பண்ணோம் சார். குழந்தைய பார்த்துக்க அவர் தகுதியானவர் இல்லைன்னு ஜட்ஜை நம்ப வைக்கணும். விஜய் மேல என்னென்ன விதத்துல பழி போடலாம், எப்படியெல்லாம் அவர் பேரை டேமேஜ் பண்ணலாங்கிறத பத்தி தான் யோசிக்கணும். எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் சார். ஏன்னா இது நமக்கு வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை மாதிரி ஒரு போராட்டம் தான். ஏமா, உன் போன்ல வீடியோ இருக்குல்ல, அதை எடுத்து காட்டுமா. பாத்தீல? என்ன சார் இது? என்ன சாரா? பெத்த பிள்ளைக்கு ஒரு நல்ல ஷூ கூட வாங்கி கொடுக்க முடியாத நிலைமையில அவன் இருக்கான். எப்படி வாழ வேண்டிய பொம்பளை பிள்ளை அது? என்கிட்ட இருந்தா தங்க தட்டுல வச்சு தாங்குவையா. அவன் என்னடான்னா பிஞ்ச ஷூவை போட்டு விட்டு என் தங்கத்தை ரோட்ல நடக்க விடுறான். அந்த பிஞ்சி மனசு என்ன பாடுபடும்? இவனை நம்பி என் பேத்தி அங்க விட முடியுமாயா? காரு பங்களான்னு சாக போற காலத்துல நான் சொகுசா அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆனா ஏன் ரத்தம், என் பொண்ணு முகையா அவளுக்கு, அவளை அப்படியே உரிச்சி வச்சிருக்கா. அப்படிப்பட்டவன் கையில அந்த புள்ள கஷ்டப்படலாமாயா? அதை பார்த்துக்கிட்டு நானும் சும்மா இருக்க முடியுமா? சார், உங்க ஆதங்க எனக்கு நல்லா புரியுது சார். ஆனா இத காரணமா சொல்லி இதுக்கு மேல என்னையா வேணும்? இதுக்கு மேலேயே அவன் என் பேத்தியை கொடுமைப்படுத்தணுமா? இல்ல இதெல்லாம் ஆதாரமா கட்டதான் உங்க ஜட்ஜி ஒத்துப்பாரா? இந்த பாரு, நீ என்ன செய்வே ஏது செய்வே எனக்கு தெரியாது. ஆனா நீ கேட்ட மாதிரியே அந்த விஜய் பையன் கொலை பண்ணதாக சாட்சி சொல்ல நான் ஆள் ஏற்பாடு பண்ணிட்டேன். அந்த கேஸை ஜெயிச்சு கொடுத்து அவனை உள்ள தள்ளுற அதே சமயம் என் பேத்தியோட கஸ்டடி என்கிட்ட வரணும். மல்லி நல்லா பாத்துக்குவா அது இதுன்னு சொல்லி கஸ்டடி விஷயத்துல ஏதாச்சும் ஏடா கூட ஆணிச்சு அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிவிட்டேன். ஆமா சார், அதுக்கு தானே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா, நான் எப்படிப்பட்டவன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வா. சாரி சார், அவர் டென்ஷன்ல அப்படி பேசிட்டு போறாரு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. புரியுது மேடம். ஆபீஸ்க்குள்ள இப்படி நடந்துக்கிறது ஓகே. ஆனா பொது இடத்துல கோர்ட்ல கொஞ்சம் மரியாதை நடத்தினா நல்லா இருக்கும். சாருக்கு அதை மட்டும் எடுத்து சொல்லி புரிய வைங்க ப்ளீஸ். நான் பாத்துக்கிறேன் சார். தேங்க்யூ. ஓகே. ஓகே வெண்பா குட்டி, டாடா உனக்கு நாளைக்கு வாட்டர் கலர் எப்படி பண்றதுன்னு சொல்லி தரேன். ஓகேவா? ஓகே டாடா. எங்க மிஸ் கூட ஒரு டிராயிங் காட்டினாங்க, சூப்பரா இருந்துச்சு. வாட்டர் கலர்ல தான் பண்ணாங்களாம். வெண்பா, நீ வரையும் போது லைட்டா வரையணும். முதல்லயே சும்மா டார்க் பண்ண கூடாது. லைட்டா வரைஞ்சிட்டு சரியா வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா டார்க் பண்ணலாம். ஓகே? ஆமா டாடா, அழுக்குறப்ப அசிங்கமாயிடும்ல. இங்க பாருங்க, பேப்பர்ல கூட ஓட்டை விழுந்துருச்சு. வாங்கம்மா. மாப்பிள்ளை தம்பி, மீட்டிங்ல நல்லபடியா முடிஞ்சுதா? நல்லபடியா முடிஞ்சதுமா. மல்லி, மல்லி. பிக் பாட்டி, மல்லியம்மா வீட்ல இல்ல. வீட்ல இல்லையா? எங்க போனா அவ? நாங்க வீட்டுக்கு வரும்போதே இல்ல. பக்கத்துல எங்கேயாச்சும் கடைக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன மாப்பிள்ளை தம்பி இப்படி சொல்றீங்க? ஸ்கூல்ல இருந்து எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வரலையா? பிக் பாட்டி, மல்லியம்மா ஸ்கூலுக்கு வரவே இல்ல. என்னது?
ஸ்கூலுக்கு வரலையா? மாப்பிள தம்பி, வெண்பா புள்ள என்ன சொல்றா? ஸ்கூலுக்கு மல்லி வரலையா? வரலாமா? நான் இப்போ உங்க கூட கோயிலுக்கு வந்திருப்பான்னு தான் நினைச்சேன். கோயிலுக்கா? வெண்பா கிட்ட கூட அப்படி சொல்லி தான் சமாளிச்சு வச்சிருந்தேன். மல்லி ஸ்கூலுக்கு வரலன்னதும் வெண்பா கொஞ்சம் அப்செட் ஆயிட்டா. ஐயோ, என்ன மாப்பிள தம்பி இதெல்லாம்? அவ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? அவ பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லைன்னு காலையிலேயே நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்க தான் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, உடம்பு சரியில்லாம இருக்கும், அது இதுன்னு சொல்லி எங்கிட்டயே சமாளிச்சிட்டீங்க. நான் நினைச்சேன் ஸ்கூலுக்கு வரதா இருந்தா காலையில அவ அப்படியெல்லாம் பேசியிருக்கவே மாட்டா. லேட் ஆனதும் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணீங்க பாருங்க, அப்பவே எனக்கு டவுட் வந்துருச்சு. அப்பவும் ஆட்டோ கிடைச்சிருக்காதுன்னு சொல்லி நீங்க என்ன சமாதானப்படுத்தினீங்க. ஆட்டோக்காக வெயிட் பண்றவளா அவ? எவ்வளவு தூரம்னாலும் டக்கு 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 நடந்தே போயிடுவா. அப்ப ஸ்கூலுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு அவ காலையிலே முடிவு பண்ணிட்டா தம்பி. எனக்கு தெரியும். ஏன் பாட்டி மல்லிமா மேல கோவமா? சச்சா, அப்படிலாம் இல்ல செல்லக்குட்டி. லேடிஸ் எல்லாம் எப்பவும் வீட்லயே இருந்து வீட்டு வேலையே பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? சில நேரம் அப்படிதான் மூட் அவுட் ஆவாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுட்டா தானா சரியாயிடும். அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல தம்பி. இவ திமிரு பிடிச்சு போய் அலையறா. நீங்க போன் போட்டு பாத்தீங்களா? போன் காலையில சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தது. சுவிட்ச் ஆஃபா? சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிற அளவுக்கு அவளுக்கு என்ன அப்படி மூட் அவுட்? முன்னாடி மாதிரி நான் கூட பரவாயில்ல. ஆண்டவன் புண்ணியத்துல இப்ப நம்ம எல்லாருமே நல்லா தானே இருக்கோம். எதுவா இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்றதுக்கு என்ன? மனசுக்குள்ளேயே அப்படியே வச்சிருந்தா யாருக்கு தெரியும்? புருஷன் நீங்க இருக்கீங்க, அம்மா ஒருத்தி நான் உயிரோட தானே இருக்கேன், சொல்றதுக்கு என்ன அவளுக்கு? வரட்டும் வரட்டும், இன்னைக்கு நான் அவளை நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி நான் கேட்கறனா இல்லையா பாருங்க. மாமா டென்ஷன் ஆகாதீங்க, அவ எப்படியும் கோயில்ல தான் இருப்பா. நீங்க ஒரு வேளை கவனிச்சிருக்க மாட்டீங்க. அது சரி அது சரி. ஓ, என் கண்ணுல படக்கூடாதுன்னு எங்கேயாவது மறைஞ்சு உட்கார்ந்துருப்பான் கள்ளி. டாடா, மல்லிமா நிஜமாவே கோயில தான் இருப்பாங்களா? ஏன் ஸ்கூலுக்கு வரல? ஏன் போன் இன்னும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. மல்லியம்மா வந்ததும் பேசி எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணிடலாம். நீ டிராயிங் பண்ணு, ஓகே? இந்தா, இதுல கையெழுத்து போடு. எவ்வளவு சீக்கிரம் கையெழுத்து போட்டு கொடுக்கறியோ அந்த அளவுக்கு விஜய்க்கும் வெண்பாக்கும் நல்லது. தள்ளி போட்டுட்டே போயிடலாம், நடக்கிறத பாத்துக்கலான்னு இருந்தேன்னு மட்டும் வெய்யே. தம்பினும் பார்க்க மாட்டேன், தம்பி பொண்ணு பிஞ்சு குழந்தைன்னு கூட பார்க்க மாட்டேன். நான் இறக்கமே பார்க்க மாட்டேன், செஞ்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஜாக்கிரதை சொல்லிட்டேன். இதெல்லாம் தாண்டிதான் நீ நான் சொன்ன டீலிங்க்கு ஒத்து வரணும். அத விட்டுட்டு ஏதாவது டிராமா பண்ணன் மட்டும் வெய்யே. ஆண்டவனே நினைச்சாலும் விஜய் ஜெயிலுக்கு போறத தடுக்கவே முடியாது. ஞாபகம் இருக்குல்ல, நாங்க சொன்ன 10 நாள்ல இன்னும் 8 நாள் தான் மீதி இருக்கு. அது வரைக்கும் வெயிட்லாம் பண்ணிட்டு இருக்காத, புரிஞ்சுதா? அம்மாடி, அம்மாடி, உட்காருமா உட்காருமா, பரவாயில்ல உட்காருமா. என்னங்க ஐயா? உடம்பு ஏதாவது சரியில்லையாம்மா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. வீட்ல ஏதாவது பிரச்சனையா? என்னம்மா பாக்குற? எனக்கு எந்த ஞானோதயமும் நான் உங்ககிட்ட கேட்கல. நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். 4-5 நாளா நீ தனியாவே வர, ரொம்ப நேரம் தனியாவே சோகமா உக்காந்துக்கிட்டு இருக்க, என்னமோ யோசிக்கிற, கண் கலங்குற, அப்புறமா எந்திரிச்சு போயிடுற. அதனால தான்மா கேட்குறேன். சொல்லுமா, வீட்டில் ஏதாவது சண்டையா? புருஷன் கூட ஏதாவது சண்டையா? மனசு விட்டு தகப்ப மாதிரி நீ என்ன நினைச்சே என்கிட்ட சொல்லுமா. என்னடா இது, இங்க வந்தாவது நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா இந்த மனுஷன் தொந்தரவு கொடுக்குறானேன்னு நினைக்கிறியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா. சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காத. இப்படியே சாமி சன்னிதியில உக்காந்தா எல்லாம் சரியாயிடுமா? எதுனாலும் யார்கிட்டயாவது மனசு விட்டு பேசணுமா. பேசினாலே
முக்காவாசி பிரச்சனை தானா சரியா போயிடும். மிச்ச சொச்ச பிரச்சனைக்கு தான் அடுத்த கட்டமா முயற்சி எடுக்கிற மாதிரி இருக்கணும். உன்னை விட வயசுல மூத்தவன் நான் சாமி சன்னிதானத்துல இருந்து சொல்றேன், கவலைப்படாத, எல்லா பிரச்சனையும் மாறும். ஆனா மாத்த வேண்டியது நீ தான். இப்படியே உக்காந்துக்கிட்டு இருந்தா எதுவும் நடக்க போறதில்ல. செய்ய வேண்டியத மனசார சாமியை வேண்டிக்கிட்டு நீ செய்மா. நான் வரேன். டாடா தூக்கமா வருது. வெண்பக்குட்டி ஐயோ எந்திரிமா, சாப்பிட்டுட்டு படுத்துக்கலாம். இத பாரு, தோசை சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், ஹார்ட் ஷேப் தோசை. வேணாம் பாட்டி, எனக்கு தூக்கமா வருது. அச்சோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது தங்கம்மா. அப்புறம் ராத்திரியில ரொம்ப பசிக்கும், தூக்கம் எல்லாம் கெட்டு போயிரும். சாப்பிட்டுட்டு தூங்கிருன்னு. இந்தாங்க, புடிங்க 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 புடிங்க. அது குட். சாப்பிடுங்க. மாப்பிள்ளை தம்பி, உங்களுக்கும் தோசை ஊத்திருக்கேன், நீங்களும் சாப்பிடுங்களேன். இல்லம்மா, இருக்கட்டும். இங்க பாருங்க, அவளை எதிர்பார்த்துக்கிட்டு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. தானா வருவா. எங்க போயிட போறா? மாப்பிள்ளை தம்பி, முன்னாடி உங்க வீட்டுல இருக்கும்போது உங்க அக்கா பிரச்சனை பண்ணுவா. அப்ப இந்த மாதிரி போயிருந்தான்னு வச்சுக்கோங்க, நம்ம தேடுறதுலயும் பயப்படுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கும். இப்ப அவளுக்கு என்ன கேடு வந்துருச்சு? காரணமே இல்லாம மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சுட்டு சுத்திட்டு இருக்கா. சொல்லாம கொள்ளாம எங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு தெரியல. ஆனா ஒண்ணு தம்பி, இந்த உலகத்துல அவ வேற எங்க போவா? இந்த வீட்டை விட்டா அவளுக்கு பாதுகாப்பான இடம்னா அது கோயில் தான். ஆனா இப்ப டைம் ஆச்சுன்னா அங்க நடை கூட சாத்திடுவாங்களே. அவ நீங்க சொன்ன மாதிரி கோயில்ல தான் இருப்பா. நம்மள தேடுறாங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்றாளோ என்னமோ. அவ ஏமா இப்படி டெஸ்ட் பண்ண போறா? நீங்க வேற தம்பி, உங்க வீட்டுல எப்பவும் பிரச்சனையோடவே இருந்துட்டு இப்படி திடீர்னு ஒரு பிரச்சனையும் இல்லாம போனதுதான் அவளுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். சரி சரி, நீங்க விடுங்க, அவ வருவா. இவ்வளவு நேரம் ஆகுது பாருங்க. என்னமோ எனக்கு பதட்டமா இருக்கு. அசால்ட்டா இருக்காதுன்னு மனசு சொல்லுது. அம்மா, நான் வேணா பக்கத்துல ஏதாவது கோயில்ல இருக்கலான்னு போய் பார்த்துட்டு வரட்டுமா? ஐயோ, நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. சரி, சாப்பிட்டாச்சும் போங்க, தோசை ஊத்தி வச்சிருக்கேனே. இல்லங்கம்மா, இருக்கட்டும். ஆறி போச்சுனாலும் பரவாயில்ல, வச்சிருங்க. நான் மல்லியை கூட்டிட்டு வந்துடுறேன். எனக்கு சாப்பிடவே தோணல. மல்லி வந்துடட்டும், வரேன். இவளுக்கு என்ன ஆச்சோ தெரியல. பிரச்சனையே இல்லங்கிறதே ஒரு பிரச்சனை போல இருக்குதே கடவுளே. எதுக்கு கால் பண்றாங்க? என்ன ராஜிமா, போன் எடுக்க மாட்டேங்கிறாளா? ஹலோ. திமிரு பிடிச்சவளே, உனக்கு எவ்வளவு நெஞ்ச அழுத்தம் இருந்தா உன் பெரியம்மா காரி கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிருப்ப. நானா? பெரியம்மா கிட்டயா? நான் எதை சொன்னேன்? நான் எதையுமே அவங்க கிட்ட சொல்லலையே. நீ சொல்லாம தான் என் வீட்ல வந்து உன் பெரியம்மா ஆடுன்னு ஆடிட்டு போனாங்களா? இத பாரு, உன்னை ஆல்ரெடி வார்ன் பண்ணிருக்கேன். ஆனாலும் நீ கேஸ பத்தி சொல்லி வச்சிருக்க. ஐயோ இல்ல, நான் அத பத்தி யார்கிட்டயும் பேசவே இல்ல. என் மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருக்கேன். ஏன் மல்லி கதை விடுற? பின்ன எப்படி உன் பெரியம்மா நீ வந்துட்டு போன உடனே என் வீட்டுக்கு வராங்க? நீ சொல்லாம அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இந்த பாரு மல்லி, உன்கிட்ட பேரம் பேசுற அளவுக்கு நான் இன்னும் தரம் தாழ்ந்து போல, புரிஞ்சுதா? ஏற்கனவே என் தம்பி ரொம்ப அடிபட்டிருக்கான். 1000 தான் இருந்தாலும் கூட பிறந்தவனாச்சே. ஒரு பக்கம் அவனை நினைச்சு பாக்குறப்போ எனக்கும் கஷ்டமா தானே இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அவனை வெளியில விட்டுறலான்னு யோசிச்சேன். கதிரேசன் சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு போறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நீ நினைக்கிற? ஈஸியா வேலையை முடிச்சிட்டு எங்களுக்கு வேண்டியதை வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் லைஃப் டைம்க்கு விஜய் ஜெயிலேயே தான் கிடக்க வேண்டியிருக்கும். உனக்கு இது புரியும்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.